தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தேர்தல் அலுவலகத்தில் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்களது தொகுதியில் உள்ள தேர்தல் அலுவலகங்களில் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்களது தொகுதியில் உள்ள தேர்தல் அலுவலகங்களில் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான பசும்பொன் மக்கள் தேசம் கட்சி தலைவரும் சாத்தூர் தொகுதி வேட்பாளருமான KN இசக்கிராஜா தேவர் மேலதாளங்கள் முழங்க கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தல் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டார். அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு சின்னம்மா அவர்களின் கட்சியில் கூட்டணி அமைத்து எங்களது PMT கட்சி போட்டியிடுகிறது. அதில் சாத்தூரில் நான் போட்டியிடுகிறேன். ஆலங்குளத்தில் எங்களது வேட்பாளர் துணைத் தலைவர் மாடசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். சாத்தூர் தொகுதியில் இதுவரைக்கும் இந்த மக்கள் மிகவும் எப்படின்னா அவங்களுடைய அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை, சுகாதாரம் இல்லை, மருத்துவமனை இல்லை. வெடி விபத்து ஏற்பட்டாலும் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போக வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே எத்தனையோ உசுறு போயிடுது அப்படின்லாம் சொல்லி நிறைய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் மனசில் வச்சு சாத்தூர் தொகுதியை அடியோடு மாற்றி இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கே போட்டியிடுகிறேன். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் அவர்களின் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி மீண்டும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் துரோக கூட்டத்தை வேறறுக்க வேண்டும் என்ற கூட்டத்திலும் நாங்கள் தமிழகம் முழுவதும் போட்டியிடுகிறோம். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியின் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வெங்கடேஷ் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவள்ளூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த அவர் தேர்தல் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்யார் தொகுதி வேட்பாளர் சீனிவாசன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். செய்யார் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரளான கட்சி தொண்டர்களுடன் சென்ற அவர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் திருப்பூர் தெற்கு தொகுதி வேட்பாளர் தேலி காளிமுத்து வேட்புமனு தாக்கல் செய்தார். திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை வழங்கி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். முன்னதாக கொங்கணகிரி கந்தபெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்ட வேட்பாளர் தேலி காளிமுத்து கழக நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதி வேட்பாளர் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தல் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். ஒரு புதிய மாற்றத்தை யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கே நிழல் போல இருந்து அரசியலுக்கு துணை நின்ற சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலில் திருவாடனை தொகுதியை வென்றெடுப்போம் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு வாக்காளர் பெருமக்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் வியாபார விவசாய பெருங்குடி மக்களும் சிங்க சின்னத்திலே வாக்களிக்க உங்கள் அனைவரையும் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியின் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சங்கர் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
கட்சி நிர்வாகிகளுடன் சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகா இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மருதம்பட்டி கிராமத்தில் இருந்து கழக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் வாகனத்தில் ஊர்வலமாக இலுப்பூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்து பின்னர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் சோனியா காந்தி வெள்ளரிப்பட்டியில் உள்ள மேலூர் தொகுதி தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கழக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தல் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் நெடுஞ்செழியன் மாதவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொண்டர்களின் உற்சாக முழக்கங்களுடன் தென்னந்தோப்பு சின்னத்தை எடுத்துக்காட்டும் பதாகைகளுடன் பேரணியாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற வேட்பாளர் நெடுஞ்செழியன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து தேர்தல் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதியின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் மல்லிகா கவுண்டம்பாளையத்தில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கழக கொடியை ஏந்தியபடி நிர்வாகிகளுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். நம்ம வருங்காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது முக்கியமானது. சின்னம்மா வந்தால் கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறது உறுதியாக நான் சொல்கிறேன். சின்னம்மா உதவினால் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொடுப்போம் என்று உறுதியளிக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் நேஷனல் மு கணேசன் சிவகாசியில் உள்ள சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியின் கழக வேட்பாளர் சந்திரா ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கழக நிர்வாகிகளுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்து தேர்தல் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பாலூர் எஸ்.ஏ. சுபாஷ் ஆனந்த் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கழக நிர்வாகிகளுடன் சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் மருத்துவர் ஹரீஷ் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கழக நிர்வாகிகளுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் ராசுப்பிள்ளை திரளான கழக தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து தேர்தல் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்.
முன்னதாக மன்னார்குடி கோபாலசமுத்திரம் தெற்கு வீதியில் அமைக்கப்பட்ட கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை திரு திவாகரன் திறந்து வைத்தார். அப்போது கழக தொண்டர்கள் அவருக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் பக்தவச்சலம் தென்னந்தோப்பு சின்னத்தை ஏந்தியபடி கழக நிர்வாகிகளுடன் வாகனத்தில் பேரணியாக சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஆவடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து தேர்தல் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். முன்னதாக தேர்தல் அலுவலகத்திற்கு வேட்பாளர் பக்தவச்சலம் ஊர்வலமாக வந்தபோது கட்சியின் சின்னத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் தென்னங் மரக்கன்றுகளை ஏந்தியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் வேடமணிந்தும் பேரணியாக வந்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தனி தொகுதி கழக வேட்பாளர் சி ஜெகநாதன் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற போது கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்தனர். பின்னர் கழக நிர்வாகிகளுடன் வேட்பாளர் ஜெகநாதன் சேந்தமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேர்தல் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் வெற்றிக்கனியை சமர்ப்பிக்கப் போவதாக கூறினார். அதிகமான வாக்குகளை பெற்று இந்த தேர்தலில் வெற்றி பெற செய்வார் என்பதை நான் உங்களிடத்தில் இப்போ கூறிக்கொள்கிறேன். மேலும் வெற்றி பெற்று இந்த வெற்றியை மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் பாதத்தில் சமர்ப்பிப்பேன். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் நந்தகுமார் மரக்கடை பகுதியில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாரை தப்பட்டைகள் முழங்க திரளான கழக தொண்டர்களுடன் வாகனத்தில் பேரணியாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் விஜய் ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். முன்னதாக கழக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மேளதாளங்கள் முழங்க திரளான கழக தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் புருஷோத்தமன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்பாளர் புருஷோத்தமன் வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தல் உறுதிமொழி ஏற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்னை வேட்பாளராக அறிவித்ததற்கு புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நன்றி தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற்று தொகுதி பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதிபட தெரிவித்தார். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.